ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 120 அப்புறம் 121 இது 2 சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 119 எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமே அந்த பிளாக் ஷெல் கோலத்தை போட்டு தள்ளிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகலான்னு வந்தா அங்கே நிறைய ஸ்பைடர்ஸ் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். சரி இதுங்க மட்டும்தான்னு பார்த்தா அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த நிறைய ஆளுங்க வந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக கொடுத்துருப்பாங்க. நம்ம டீமும் அதை சமாளிக்க முடியாம இருக்கும் போது கரெக்டான டைமுக்கு நம்ம ஹீரோ டெவலப் ஆனதுனால அங்க இருக்க மொத்த பேத்தையும் போட்டு தள்ளிட்டு ரெஸ்ட் எடுத்து இருந்திருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டாக்டரும் என்னங்கடா இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்தவனுங்க இவ்வளவு அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. ஜாக்சனும் ஆமா நாம இங்க வந்ததே அந்த பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரை கொல்றதுக்கு, இப்போ அதுக்கான ரிவார்டு மட்டும் கிடைக்காம இங்க இருக்க எல்லா அல்ட்ரா கிறிஸ்டலும் நமக்கு தான் சொந்தம், இன்னைக்கு ஜாக்பாட்டான நாள் அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும் சரி ஓகே இங்க இருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமா இதெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம், நம்ம ஒன்ஸ் அகாடமியை ரீச் பண்ணி அவங்களோட ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் பசங்களா நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிருச்சு, இப்போ வீட்டுக்கு போக போறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் டேய் நீங்க மட்டும் அகாடமிக்கு போங்க, எனக்கு இங்க முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அங்க இருக்கவனுங்களும் ஷாக் ஆகிட்டு அந்த ஜாக்சனும் டே நீ அந்த ஐஸ் லோட்டஸ் ஃபிளேமை மட்டும் தேடி போறேன்னு சொல்லாதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சேச்சே நான் அதெல்லாம் தேடி போகல, இங்க வேற ஒருத்தரை தேடி போறேன் அப்படிங்கிறான். ஜாக்சனும் என்னது ஒருத்தனா, யாரா அந்த ஒருத்தன் அப்படின்னு கேட்கறான். அப்போ டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டே டே ஃப்ராஸ்டரே நீ அந்த பொண்ணு தானே தொலைவி போற, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் சொன்னானுங்க அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோவும் சே அந்த உளறு வாயினுங்க எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்போ டாக்டரும் டே ஜாக்சனே நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நானும் ஃப்ராஸ்டர் கூட போறேன் அப்படிங்கிறாங்க. அவனும் ஷாக் ஆயிட்டே என்னது நீங்களும் இவன் கூட போறீங்களா, ஆனா எதுக்காக அப்படின்னு கத்துறான். டாக்டரும் ஹீரோ கையை பிடிச்சிட்டு அதுவா என்னோட ஃப்ராஸ்டர் ஏதோ ஒரு பொண்ணை தேடி போறான் அப்படிங்கிறான், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவனை காப்பாத்துறதுக்கு நாங்க வேணும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே இன்னாது நீங்களும் என் கூட வரீங்களா, இல்ல இல்ல நானே என்னை தனியா பார்த்து பண்ணி அப்படின்னு கதறான். டாக்டரும் ஒரே புடிவாதமா டே ஜாக்சன் நீங்க எல்லாம் கிளம்புங்கடா அப்படின்ட்டு ஹீரோ கூட போறாங்க. அவனும் ஏமா டாக்டரே நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளே அப்படின்னு இருக்கான். அவன் பேசுறத சுத்தமா கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீம்ல இருந்த பொண்ணும் டே ஜாக்சனே நம்ம டாக்டர் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க, ஸோ இங்கேருந்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனுக்கு முன்னாடி நிறையவே டெட் பாடிஸ் இருக்கு. நம்ம டாக்டரும் என்னடா இது இங்கே இத்தனை பேர் செத்து போயிருக்கானுங்க, இந்த இடத்துல எவால்டு பீஸ்ட் இருந்ததுக்கான எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லை, ஸோ இது கண்டிப்பாக வாரியர்ஸுக்கு இடையில நடந்த பேட்டில் தான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி அவன் ஃபேஸை பார்ப்போமே அப்படின்ட்டு அவனை திரும்பினா அவனுக்கு பண்ண அட்டாக்ல ஐஸ் இருக்கு. ஹீரோவும் ஷாக் ஆகிட்டே என்னது ஐஸ் சோர்ஸ் பவரை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது லோலாவா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு லோலா தான் இதெல்லாம் பண்ணனா அப்படின்னா இவனுங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லோலா இருக்க இடத்த தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஒரு நிமிஷம் இது லோலாவோட ஸ்வாடாச்சு, இது எப்படி இங்க இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும் உனக்கு கரெக்டா தெரியுமான்னு கேட்குறாங்க. ஹீரோவும் என்னால மறக்க முடியுமா, இது கண்டிப்பா லோலாவோட ஸ்வாடு தான், அவ ஸ்வாடு இங்க தனியா இருக்கு அப்படின்னா அவ கண்டிப்பா இப்ப ஆபத்துல இருக்கா, ஸோ நம்ம சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும், அவகிட்ட வெப்பன் இல்லை அது இன்னுமே ரொம்ப ஆபத்து தான் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் என்னடா இங்க ஒரு மனுஷி குத்துக்களாட இருக்கேன் என்னை கண்டுக்காம போறிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஏன்டா டே இப்போ கூட தான் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்தவனுங்க நம்மளை ஆம்பூஷ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தானுங்க, அப்பெல்லாம் நீ காம் டவுனா இருந்துட்டு இப்போ இது கூட இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும் இல்ல இது ரொம்பவே டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாம இருங்க அப்படின்ட்டு நாங்க சண்டை போட்டதே அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஒரு குரூப்பு கிட்ட மட்டும்தான், ஆனா இப்ப லோலா அவனுங்க மொத்த ஆர்கனைசேஷன் கிட்டையும் மாட்டிட்டு இருந்தா அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்து, ஸோ நான் அவளை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். டாக்டரும் சரி ஓகேடா ஃப்ராஸ்டர் நாம இந்த டைரக்ஷன்ல போகலாம், ஏன்னா அங்க நிறையவே ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துட்டு ஏமா டாக்டரே நீ உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான் அப்படிங்கிறான். அவங்களும் இதுதான் ஊருக்கே தெரிஞ்சாச்சே அப்படின்ட்டு எதுக்காகடா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பியூட்டிஃபுல்லான எண்ணெய் விட்டுட்டு எதுக்காகடா அந்த பொண்ணுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த காட்டில் இருந்து என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு அங்கே யாரோ சண்டை போடுறாங்க, நம்ம சீக்கிரமா அங்கே போய் செக் பண்ணணும், அது லோலாவை கூட இருக்கலாம், நம்ம சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஓடுறான். டாக்டரும் டேய் நீ அந்த சத்தத்தை ஒழுங்கா கேட்டியா, அந்த இடத்துல ஏதாவது எவால்டு பீஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிளான் பண்ணாம போறது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சத்தம் அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தன் பறந்து வந்து உழுவுறான். அங்க ஒரு எரும மாடும் அவனை வெறி கொண்டு கொல்றதுக்கு வருது. அப்போ அதுகிட்ட இருந்து அவனை யாரோ காப்பாத்த
காப்பாத்துறாங்க. அவனும் இது யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்பைக் மண்டைனும் ரொம்பவே தேங்க்ஸ்பா தம்பி அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் முதல்ல இதோட கதையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அதில் வந்த ஃபயர் பவரை பார்த்து அந்த எருமையும் பயந்துட்டு அங்கேருந்து ஓடுது. அப்போ அந்த ஸ்பைக் மண்டைனோட டீமும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கை பார்த்து என்னடா டெக்னிக் இது, அந்த எருமை மாட்டை ஒரே அட்டாக்ல பயன்படுத்துறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்டானே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி இந்த ஒரு அட்டாக்னால உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னா நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்டு டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணி அங்க பயங்கரமான ஃபயர் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த ஸ்பைக் மண்டை கூட இருந்தவனுங்களும் என்னடா இது, இந்த ஃபயர் இவ்வளோ இன்டென்ஸா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்துல இருந்தா கூட நாம பொசுங்கி செத்து போயிடும் அப்படின்ட்டு அங்கேருந்து கதறிக்கிட்டே ஓடுறானுங்க. அப்புறம் அந்த எருமை மாடும் செத்த மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னடா இது கிட்டே இருந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடைக்கல, அப்போ ப்ராபபிளி இந்த புல் இன்னும் சாகாம என் கூட விளையாட பாக்குதா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அந்த ஸ்பைக் மண்டை கூட இருந்தவனும் பரவாயில்ல தம்பி, இந்த புல்ல நீ ஈஸியாவே தோக்கடிச்சிட்ட, இதை நாங்க கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் இப்ப அதுக்கு என்னடான்னு கேட்டுட்டு ஒரு நிமிஷம் நீங்க என்கிட்ட இருந்து இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட பாக்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியலையடா அப்படிங்கிறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல தம்பி, நீ கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்ட, நாங்க எங்களோட உசுரை கொடுத்து இந்த புல் கூட சண்டை போட்டுட்டு இருந்தா நீ வந்து 5 மூளை இதை கொல்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட. ஸோ நீ நல்லா கணக்கு போட்டு பாரு, நாங்க தான் அதிக ரிஸ்க் எடுத்திருக்கோம், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்கிட்டு உனக்கு வேணா கொஞ்சோண்டு ஷேர் கொடுக்குறோம் அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓஹோ அப்படியா, சரி இந்த ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலுக்காக நான் உங்க கூட சண்டை போட போறது இல்ல, ஆனா உங்க யாரையும் சும்மாவும் விட மாட்டேனா அப்படின்னு ஒரு டெவில் மாதிரி ஏதோ பிளான் போடுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஸ்பைக் மண்டைனோட டீம்ல இருக்க ஒருத்தனும் ஃபைனலி உன்னோட 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் எனக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு அந்த பீஸ்ட் கிட்ட இருந்து அல்ட்ரா கிறிஸ்டல் எடுக்க போறான். ஆனா அவனுக்கு தெரியாத உண்மை என்னன்னா அந்த பீஸ்ட் தான் இன்னும் சாகலையே, அதுவும் என்னையடா குத்த வர அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவனை பறக்க விட்டுருச்சு. இதுல அந்த ஸ்பைக் மண்டைனும் டென்ஷன் ஆகிட்டு இன்னும் அது நீ இன்னும் சாகலையா, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட எப்படி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ரென்த் ரிமைனிங் இருக்கு அப்படின்னு கதறான். அப்ப ஹீரோவும் ஒரு ஜம்பை போட்டு சரி இந்த விளையாட்டை ரொம்ப நேரம் நீடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த புல்லோட கதையை முடிச்சிட்டான். அந்த புல் கிட்ட அடி வாங்கி பறந்தவனும் டே குழந்தை, அது சாகலன்னு தெரிஞ்சேதான் எல்லாம் பிளான் போட்டியாடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் டே முட்டாளே, அந்த பீஸ்டே செத்துருச்சா இல்லையான்னு கூட செக் பண்ணாம அது கிட்ட போனது உன்னோட தப்பு, அதுக்கு நான் எப்படா பொறுப்பாவேன் அப்படின்னு கேட்கறான். அவனும் டே பொடிப்பாயிலே உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பைக் மண்டைனும் டே செத்த நேரம் கம்முன்னு இரு, நீ இப்ப சிவியரா இன்ஜினியே இருக்க, சீக்கிரமா நீ மெடிசனை எடுத்தாகணும், அப்புறம் அந்த புல்ல ஆக்சுவலி அந்த குழந்தை தான் கொன்னான், அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் அவனுக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஹீரோவும் பரவாயில்லாண்டா தம்பி, நீ பொழைக்க தெரிஞ்ச பிள்ளையா இருக்கே அப்படின்னு அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை வாங்கிக்கிட்டு சரி இந்த புல்லோட டெட் பாடியை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா, இந்த ஸ்வாடை ஒரு பொண்ணு வச்சிருந்துருப்பா, அவ எப்படி இருப்பா அப்படின்னா ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு ஐ சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணுவா, இதுக்கு முன்னாடி அவளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அவன் டீம்ல இருக்க ஒருத்தனும் ஆமா இந்த ஸ்வாடை நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நீ பார்த்துருக்கியா, எங்கடா பார்த்த, எப்படா பார்த்த, சீக்கிரமா சொல்லுடா அப்படின்னு அவனை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு இருக்கான். அவனும் ஆமா இந்த ஸ்வாடை வச்சுக்கிட்டு ஒரு அழகான பொண்ணு இருந்தா, அப்புறம் அவளை தேடி ஒரு கும்பல் வந்தாங்க, அந்த கும்பலோட ஹெட் மாதிரி ஒருத்தி மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுக்கிட்டு இந்த ஸ்வாடு வச்சுட்டு இருந்த பொண்ணு கூட சண்டை போட்டா அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஒரு பொண்ணு மெக்கானிக்கல் ஹேண்ட் வச்சுட்டு இருந்தாளா, அப்ப இதெல்லாம் லோலா மேல இருந்த வெஞ்சன்ஸ்னால பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோட இன்ஃபர்மேஷன் சொன்னவனும் ஆமா பாஸ் இந்த ஸ்வாடை நீங்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறான். ஹீரோ சோகமாயிட்டே அது எனக்கும் தெரியல, அவ்வளவுதான் தேடி போயிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே நன்றி, அப்புறம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு டாக்டரே நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் நானும் கல்டிவேட் பண்ணணும், என்னை கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். டாக்டரும் சரிடா ஃப்ராஸ்டரு நீ நல்லா கல்டிவேட் பண்ணு, அதுக்குள்ள நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன், அப்புறம் என்னோட தூக்கத்துல என்ன கனவு வரும்னு தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட சொல்ல வராங்க. ஹீரோவும் அவங்க சொல்றதை கண்டுக்காம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். உட்காந்த உடனே 2 கத்தி நம்ம டீம் நோக்கி பறந்து வருது. ஹீரோவும் டாக்டரும் ஷாக் ஆயிட்டு அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சதும் ஹீரோவும் யாரா அது வெளியே வாடா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட ஹெட்டும் கடைசியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பயங்கரமான கில்லிங் ஆரோட அங்கிருந்து வரான். அப்ப ஹீரோவும் என்னது மறுபடியும் பிளாக்
பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த 7th ஆர்டர் வாரியரா, உங்களுக்குலாம் என்னதான்டா வேணும் அப்படின்னு பார்க்குறான். அந்த ஹெட்டும் நான் தான் டியோசுகோ கீபோ, அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட். நீ என்னோட பையனையும் ஒய்ஃபையும் கொன்னதுக்காக நான் உன்னை கொன்னு இப்போ அந்த ரிவெஞ்சை தீர்த்துக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஓ நீ அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட பிரசிடென்ட்டா, அப்ப உன்னோட தலைக்கு நிறைய பவுண்டி அமௌண்ட் இருக்குமே அப்படின்னு சந்தோஷப்படுறான். டாக்டரும், டே சைக்கோ, முன்ன வந்தவளோட இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அதை பத்தி கண்டுக்காம அந்த பிரசிடென்ட்ட, டே உன்னை கொன்னா உனக்கு எவ்வளோட பவுண்டி தருவாங்க அப்படின்னு கேட்கறான். அந்த ஹெட்டும் இனது பவுண்டி அப்படின்னு ஷாக் ஆகிறான். அப்ப ஹீரோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு, அடைச்சே இங்க வேற யாரும் இல்ல, உன்னை நான் தான் தனியா கொன்னேன் அப்படின்னு சொன்னா எவனும் நம்பவும் மாட்டான். அதனால உன்னை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு உன்னோட கதையை முடிச்சு உன்னோட டெட் பாடியை நான் ஃபெடரேஷன் ஆர்மி கிட்ட கொடுத்து என்னோட பவுண்டியை கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த பிரசிடென்ட்டும், டே பொடி பையிலே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். ஹீரோவும் அவன் பேசாத சுத்தமா கண்டுக்காம, டே தம்பி நீ அநியாயமா தனியா வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டாக்டரும் அவங்களோட பட்டர்ஃப்ளை டான்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த பிரசிடென்ட்டும், டே முட்டாளுங்களா, இந்த மாதிரி வீக்கான அட்டாக்கை வச்சு என்னை கொல்ல முடியும்னு நினைச்சிங்களா அப்படின்னு நம்ம டாக்டரோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. டாக்டரும், என்னது இவன் இவ்வளோ அசால்ட்டா இந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட ஃபயரையும் ரெண்டா பொழந்துட்டான். ஹீரோவும், என்னது ஒரு சிங்கிள் அட்டாக்ல இவன் எங்களோட 2 அட்டாக்கை தடுத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும், டே பொடி பையிலே நீ செத்தரா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ, என்னது இவ்வளவு வேகமா இந்த அட்டாக்கை நான் எப்பரா தடுக்கட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பிரசிடென்ட்டும் கிரவுண்டட் டிராகன் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு, என்னது இந்த அட்டாக்கை தடுத்துட்டானா, அது மட்டும் இல்லாம அந்த ஆர்பு ஷீல்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோ ஆர்பு ஷீல்டை யூஸ் பண்ணியிருக்கான். இது எப்பரா 6th ஆர்டர் வாரியரா மாறினா மட்டும்தானே இந்த ஷீல்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து இப்போ 5th ஆர்டர் வாரியர்ல பீக் லெவல்ல இருக்கானாட்டங்குது. அவனும் இந்த பிரசிடென்ட்டே அவனோட பையனையும் இல்ல ஒய்ஃபையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் மட்டும் இப்போ என்னோட பாசிவ் டிஃபென்ஸை ஆக்டிவேட் பண்ணி இந்த ஆர்பி ஷீல்டை போடலை அப்படின்னா கண்டிப்பா இவனோட ஒரே அட்டாக்ல நான் செத்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். டாக்டரும், டே ஃப்ராஸ்டர் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இவன் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன்டா ஒரு வாரமா வீடியோ போடல அப்படின்னா, இந்த ஒரு வாரமும் என்னோட காலேஜில் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல கோடிங் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க காலேஜ் அவர்ஸ்லயும் 8 மணி நேரம் லேப்டாப் முன்னாடியே இருந்துட்டு வீட்டில் வந்து அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் போட்டு வீடியோ எடிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கைஸ். இல்ல கொஞ்சம் கூட டைமே கிடைக்கல கைஸ். ஏன்னா நைட்டும் 11 மணி கிட்ட ஆகி போயிருது. அந்த டைம்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் எடிட் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதனாலதான் இந்த ஒரு வாரமும் வீடியோ போடல. அப்புறம் அடுத்த வாரம் திங்கக்கிழமையில இருந்து இன்டர்னல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு வாரம் போகும். அது முடிஞ்ச அடுத்த வாரமே மறுபடியும் இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல கோடிங் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதனால எனக்கு வீடியோ போறதுக்கு டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரத்திலேயே இந்த மானோல இன்னும் ஒரு 20 சாப்டர் கிட்ட தான் இருக்கு. அதை நான் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங்லாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் விடலான்ட்டு இருக்கேன் கைஸ். ஸோ கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.